பார்த்துருக்கம்மா, ஓட்டு கேட்கும் போது வந்தாரு. அதுக்கப்புறம் அது வரல. எந்த ஒரு இதுக்குமே சரி, நல்லது கெட்டது எதுக்குமே அவர் வரமாட்டாரு. அரசு கண்காணிக்குது இல்ல, மக்களை பத்தி கவனிக்கிறதே கிடையாது. மக்கள் எப்படி போனா நமக்கு என்ன வந்தது, நம்ம பாட்டுன்னு ஒரு அந்த காலத்துல படிச்ச மாதிரி அல்ஜிப்ரா ஃபார்முலா மாதிரி அப்படியே ஒரு கோணத்துல போயிட்டு இருக்குது அரசாங்கம். குழாவுல சண்டை போட்டு கிடக்குறீங்க ரோட்ல அப்படின்ட்டு ஜெயலலிதா அம்மா போட்டு விட்டாங்க. அந்த ஒரு குழா அது போட்டு இப்போ நாங்கள் ரோட்டுக்கு தண்ணிக்கு போகிறது இல்லை. பப்ளிக் பாத்ரூம் பார்த்தா அது சரியாக வந்து கழுவுறதுல ஒன்றும் இல்லை. எப்படியே நாத்தத்துல இருக்கிறதுலே கிடக்குறோம். பணம் வாங்கிட்டு இண்டிவிஜுவலாகவே, அது எம்எல்ஏவாக இருக்கட்டும், கவுன்சிலராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இவங்க இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 3 லட்சம் 2.5 லட்சம் அப்படி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு அவங்களுக்கு வீடு போட்டு தரோம். ஒருத்தர் செத்து போய் கிடந்தாரு வெள்ளத்துல, நாங்கள் தான் எடுத்து போட்டோம், நாங்கள் தான் எல்லாமே பார்த்தோம். அந்த இது கூட அவங்க இன்சூரன்ஸ் வரல. ஒன்றும் கிடையாது. யாருக்குறாங்க பாதுகாப்பு பண்ணுறதுக்கா? நீ இன்னைக்கு வீட்டுலேயே நீ கிடந்தா கூட வந்து என்ன எதுன்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. நம்ம மனசால் வந்தால் தான். அதுக்கப்புறம் யாரும் தான் கட்சிக்காரனுங்க அவன் இவன் தோலா தோப்பான் எவனும் வரமாட்டான். இங்கே விபத்து ஏற்படுது. விபத்துனா அநாகரிகமான விபத்தெல்லாம் ஏற்படுது. அதுக்கான காரணம் யாரு? நான் கேட்குறேன். காவல்துறை எங்க பக்கத்திலே இருக்குது. தண்ணியில வெள்ளத்துல இது ஃபுல்லா தண்ணிமா, இது ஃபுல்லா தண்ணி. அந்த தண்ணியில அப்படியே உழுந்து மூச்சு அடிச்சு செத்து போயிட்டாரு. அந்த சாவுக்கு ஒரு எதுவுமே இல்லை, ஒண்ணுமே கிடையாது. ஒரு 3 புலிகள் வச்சு அவ்வளோ கஷ்டப்படுறா. உங்க தொகுதி எம்எல்ஏவை நேர்ல பாத்திருக்கீங்களா? நேர்ல பாத்துருக்கேன். அவர் பேர் வேலு. நேரடி பாத்துருக்கேன். நேற்று கூட வந்திருந்தாரு. பாத்துருக்கேன். பார்த்துருக்கம்மா, ஓட்டு கேட்கும் போது வந்தாரு. அதுக்கப்புறம் அது வரல. எந்த ஒரு இதுக்குமே சரி, நல்லது கெட்டது எதுக்குமே அவர் வரமாட்டாரு. மழை பெஞ்சாலும் எங்களுக்கு நாங்கள் தான் உதவி, நாங்கள் தான் ஒத்தாசை. ஒருத்தர் செத்து போய் கிடந்தாரு வெள்ளத்துல, நாங்கள் தான் எடுத்து போட்டோம், நாங்கள் தான் எல்லாமே பார்த்தோம். அந்த இது கூட அவங்க இன்சூரன்ஸ் வரல. மழை இருக்கும்போது எப்படி சொல்றது, லைட் எதுவுமே இல்லை, கரண்ட் எதுவுமே இல்லை. ஒரு தங்குறதுக்கு ஒரு இடமே இல்லை. இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் நாங்கள் தங்கியிருந்தோம். அப்போ வந்து சாப்பாடுக்கு ஒரு எப்படி சொல்றது, தனியார் உதவி தான் வந்தது நம்மளுக்கு. கவர்மெண்ட் மூலியமா வர உதவி வந்ததா இல்லை எங்களுக்கு தெரியல. இல்லை வரது நடுவில் இருக்கிறவங்க யாருன்னா வாங்கிட்டாங்களோ எங்களுக்கு தெரியல. இப்போ ஒரு 10 பொருள் வந்தா 2 பொருள் எங்களுக்கு வருது, அப்படிதான் வருது. உங்க தொகுதி எம்எல்ஏவை நேர்ல பார்த்து எனக்கு இந்த குறைலாம் இருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல அவர் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? நாங்க சொல்ற இடத்துல அவர் கேட்குற இடத்துல இருக்காரு. அந்த டைம் நாங்க சொன்ன அடுத்த செகண்டுக்கு ஆள் அனுப்புவாரு. இல்ல அந்த டைம் என்ன ப்ராப்ளமோ அதுக்கேற்ற மாதிரி வேலையை செஞ்சு கொடுப்பாரு. குறை சொல்ற இடத்துல எல்லாம் இருக்கிறாரு, வந்து பேசுறாரு. தொகுதி வாரியா வந்துட்டு தான் இருக்கிறாரு. நேரெல்லாம் பார்க்கலாம், ஈஸியா பார்க்கலாம். இங்கே தான் ஒருவர் போவார், நேரில் ஈஸியா பார்க்கலாம். ஜஸ்ட் மக்களுடைய தொடர்பு இருக்காரான்னு கேட்டால் அது மக்கள் தான் சொல்லணும், நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நாங்களும் ஈஸியாக பார்த்துருவோம். நாங்களும் ஒரு இதில் இருக்கோம், ஆனால் நாங்கள் ஈஸியாக பார்த்துருவோம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரை பண்ணியும் பார்க்க முடியல, எம்எல்ஏ பார்க்கவும் இல்லை. அப்புறம் எப்படி போய் நாங்கள் பேசுறது? கவுன்சிலரே பார்க்க முடியல. கிடையாது. குறை இந்த வீடு கொடுக்குற குறை போயே பிரச்சனை ஆயிடுச்சு. அவர் வீட்டில் நாங்கள் பஞ்சாயத்து சார்பாக ஒரு 15 பேர் போகும்போதே அங்கேயே என்னன்னா தகுந்த முறையில் பேசலை. புரியுதுங்களா? அதாவது தான் தோன்றித்தனம் தான். புரியுதுங்களா? அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த மீன் மார்க்கெட் திராவிட முன்னேற்ற கழகத்தை பண்ணாங்க. அரசியல் என்பது மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசியல். அந்த மக்களை பாதுகாக்கிற திட்டம் இல்லாம எப்படி ஒரு செயல்பாடு கொண்டு வருவ? இந்த ஏரியா பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த ஏரியா பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அது எங்களாலதான் இருக்குமே தவிர போலீஸால கவர்மெண்டால இல்ல, எங்களாலதான் இருக்கும். ஒன்றும் கிடையாது. யாருக்குறாங்க பாதுகாப்பு பண்றதுக்கா? நீ இன்னைக்கு வீட்டுலேயே நீ கிடந்தா கூட வந்து என்ன எதுன்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. நம்ம மனசால் வந்தாதான். இல்ல பக்கத்துல யாராவது என்ன பக்கத்துல உள்ள கது சாத்திட்டு இருக்குது, யாருக்குறா உள்ள யாராவது பார்த்தாதான். அதுக்கப்புறம் யாராவது கட்சிக்காரனுங்க அவன் இவன் தோலா தோப்பான் எவனும் வரமாட்டான். நீ வீட்டுக்குள்ளேயே செத்து போய் கந்தா கூட சரி எவனும் வரமாட்டான். செத்துட்டாங்களா ஒரு மாலை வாங்கி எத்தனை வருவான். அந்த மாலை எதுக்கு? பெண்களுக்கு எப்பயுமே பாதுகாப்பு இருக்கு. பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இல்லை? சொல்றவங்க சில வதந்தியை பரப்புறாங்க. அதனால எல்லாம் பாதுகாப்பும் பெண்கள் இருக்குது. இன்னைக்கு தைரியமா மயிலாப்பூர் சுத்தி எவ்வளவு பெண்கள் போறாங்களே.
இன்னைக்கு சுத்தி பாருங்க எவ்வளவு பெண்கள் கோயிலுக்கு போறாங்க, சின்ன சின்ன பசங்க ஸ்கூல் பசங்களாம் ஒரு சுதந்திரமா இருக்கிறாங்க இன்னைக்கு. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எந்த நேரமும் நைட்டு 12 மணி 1 மணிக்கு பெண்கள் மீன் வியாபாரத்துக்கு போவாங்க. எந்த பிரச்சனையுமே இருக்காது. இந்த பாதுகாப்புன்னு சொல்லிட்டு நாங்க தான் பாதுகாப்பு. வெளியாலாம் வந்து யாரும் பாதுகாப்பு கொடுக்கல. வெளியால வந்து நீங்க பிரச்சனை பண்ற அளவுக்கு நாங்க எதுவும் வச்சுக்கல. எங்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு. என்ன ஒன்று, நாங்கள் ரோட்ல எதனா பிரச்சனை இருந்தால் அந்த நேரத்தில் போலீஸ் போறாங்க வராங்கன்னா அப்போ பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. அவ்வளோதான். பாதுகாப்பு ஒன்றும் இல்லை. பாதுகாப்பு அரசாங்க பாதுகாப்புலாம் கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னே பார்த்தோன்னாக்கா எங்களுடைய கடலோரத்தில் நாங்கள் மட்டும்தான் வசிப்போம். நாங்கள் மட்டும்தான் இருப்போம். கடலில் மீன் பிடிக்கிறவங்க, மீன் பிடிக்கிற குடும்பம் இவங்க தான் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. நைட்டு 10-11 மணி ஆயிடுச்சுன்னா வெளிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர் வரோம். யார் யார், பெண்கள் உட்பட ஆண்கள் உட்பட இவர்கள் எல்லாரும் சேர்ந்து வராங்க. அப்படி வந்தால் இங்கே விபத்து ஏற்படுது. விபத்துனா அநாகரிகமான விபத்துலாம் ஏற்படுது. அதுக்கான காரணம் யாரு? நான் கேட்குறேன். காவல்துறை எங்கள் பக்கத்திலே இருக்குது காவல் நிலையம். இதை பாதுகாக்க வேண்டிய கட்டளை என்பது அரசாங்கம் காவல்துறைக்கு என்பது. அப்போ அதை கண்காணிக்க வேண்டிய கடமை என்பது காவல்துறைக்கு இருக்குது. அதை கண்காணிக்காம எங்களிடத்துல கேட்கறது என்னென்ன, நீங்க சொன்னா நாங்கள் அவங்கள இது பண்ணுவோம். அப்படி ஏன் தெரியாதா உனக்கு? நைட்டு ரவுல்ஸுவா ஏன் அந்த மாதிரி கெடுதல் விஷயமா நடக்குது அப்படின்னா அதை பாதுகாக்க வேண்டிய கடமை காவல்துறை. அதுவும் தவறுது. புரியுதுங்களா? இப்படி ஒவ்வொரு விஷயமும் அரசு கண்காணிக்கிறது இல்லை. மக்களை பற்றி கவனிக்கிறதே கிடையாது. மக்கள் எப்படி போனால் நமக்கு என்ன வந்தது, நம்ம பாட்டுன்னு ஒரு அந்த காலத்தில் படித்த மாதிரி அல்ஜிப்ரா ஃபார்முலா மாதிரி அப்படியே ஒரு கோணத்தில் போயிட்டு இருக்குது அரசாங்கம். இப்ப சாலை வசதி, தண்ணி வசதி, வீடு வசதி அதெல்லாம் எப்படி உங்களுக்கு? வீடு வசதி பார்த்தாலே உங்களுக்கே தெரியுமே. ஓலையே இல்லாத வீட்டில் ஆள் இருப்பாங்க. மின்சாரம் நல்லா இருக்கு, தண்ணி இருக்கு. மின்சாரம் கட் பண்றதே கிடையாது. கரண்ட்ன்றதே கட் பண்றதே கிடையாது. இந்த கவர்மெண்ட் வந்து ஜெயலலிதா அம்மா புண்ணியத்தை கட்டின்னு போய் எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு குழா போட்டு விட்டாங்க. ஜெயலலிதா அம்மா போட்டு விட்டது. இது குழாவுல சண்டை போட்டு கிடக்குறீங்க ரோட்ல அப்படின்ட்டு ஜெயலலிதா அம்மா போட்டு விட்டாங்க. அந்த ஒரு குழா அது போட்டு இப்ப நாங்க ரோட்டுக்கு தண்ணிக்கு போறது இல்ல. அவங்கவுங்க வீட்டு வாசல்ல அவங்கவுங்க தண்ணி பிடிச்சிக்கிறோமா. தண்ணி வசதி எல்லாம் நல்லா இருக்கு. தண்ணி வசதி எல்லாம் நல்லா இருக்கு. என்ன ஒண்ணு, இந்த பப்ளிக் பாத்ரூமுக்கு தாங்க வீட்டுங்கெல்லாம் கிடையாது. பப்ளிக் பாத்ரூம் தான் அது சரியா வந்து கழுவுறதுல ஒண்ணும் இல்லை. எப்படியே நாத்தத்துல இருக்கிறதுலே கிடக்குறோம். சாலை வசதி நீங்க வந்து இப்போ பார்க்கும் போதே தெரியும் இந்த இடம்லாம் எப்படி இருக்குது. சாலை வசதியில் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம அடுத்த செகண்ட் என்ன ப்ராப்ளம்னு ஒன்று இருக்குதோ அந்த டைம் இப்போ எம்எல்ஏ சொன்னால் செஞ்சு கொடுக்குறாரு. எம்எல்ஏ பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. இது வரைக்கும் எம்எல்ஏ வந்து எல்லா இடத்துக்கும் ஒரு நல்லது கெட்டதுக்கு, ஒரு மஞ்சா தண்ணியோ ஒரு சாவோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லபடியாக வந்துட்டு போறாரு. எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணி வீட்டுக்கு வீடு குழா போட்டாங்க. ஆனால் தண்ணி வரல. ரோட்டில் தான் போய் பிடிக்கிறோம். கரண்ட் வந்து கட் ஆக மாதிரி எதனா டிரான்ஸ்ஃபார்மர் வச்சதுன்னா அன்னைக்கு ஒரு நாள் கட் ஆகும். மற்றபடி பாத்ரூம்லாம் வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணுறது இல்லை. என்ன மெயின்டெனன்ஸ் கிடையாது. ஆமா, இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே பாத்ரூம் தான். வீட்டுக்குள்ள யாரும் பாத்ரூம்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் எல்லாம் கிடையாது. சரிங்களா? எல்லாருக்குமே ஒரே பாத்ரூம் தான். அதுவும் இந்த 10 பாத்ரூம்னா அதுல ஒரு 3 தான் வந்து டீசெண்டா இருக்கும். மற்றதெல்லாம் ஒஸ்ட்டு தான். அடப்பா இருக்கும். இது பண்ணிட்டு இருக்கோம். வந்து என்ன பண்ணாங்க, ஒரு போன மாசம் முன்னாடி இதை நாங்கள் இடிச்சுட்டு டெம்பரவரியா புதுசாக நாங்கள் கட்டித்தரோம். அது வரைக்கும் டெம்பரரி பாத்ரூம் யூஸ் பண்ணுங்க சொல்லிட்டு அங்கே பாரு அந்த தாட்டுக்குமா டெம்பரரி பாத்ரூம் வச்சாங்க. இப்போ வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அது வச்ச 3 மாசம் ஆகுது. இன்னும் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எங்களை வந்து என்ன சொல்றது, இந்த இடத்துல இருந்தால் தான் ஒரு மதிப்பு, இந்த இடத்துல இருந்தால் மதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க. வசதின்னு சொல்றதோட அத்தியாவசியம் ஒன்று இருக்கு. இல்லை இருக்க வீடு வேணும், வேலை வேணும். இந்த விஷயத்துல கொஞ்சம் முன்னேற்றி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பா செயல்பாடு பண்ணலாம் அப்படின்ற ஒரு குறிக்கோள்ல இருக்கலாம். கட்டி கொடுக்குறேன்னு ஏதாவது சொல்லியிருந்தாங்களா? கட்டி கொடுக்குறேன்னு சொன்னவங்க வந்து அந்த ஹவுசிங் போர்டு 5 வருஷம் ஆச்சா. அதே ஹவுசிங் போர்டில் தான் எனக்கும் வீடு 2021 எங்களை அமிச்சாங்க. அங்க இருந்து இன்னும் வரைக்கும் எங்களுக்கு வீடு வருது. மற்ற இடத்துல எங்களுக்கு அப்புறம் காலி பண்ணவங்க எல்லாம் வீடு கட்டி வீடுலாம் போயிட்டாங்க. சில பேர் கேட்கும் போது இங்க வந்து வீடெல்லாம் வந்து சரியா கட்டி தரல அந்த மாதிரி சொல்றாங்க. இல்ல கம்மியான அளவுல கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி என்ன கருத்து சொல்றீங்க? இல்ல வீடு கம்மியானவர்கள வீடோட தொகை அதிகமா இருக்குது. அதுதான் கம்மின்னு சொன்னாங்க. வீடெல்லாம் குறை கிடையாது. எல்லா வீடும் நல்லா வச்சுதான வீடு தான். பேருக்கு வீடு இல்லை, கொடுக்கல இன்னும். ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பா சட்டப்படி கொடுத்தாகணும் அவங்களுக்கு. ஆனா அது அவங்களுக்கு இன்னும் அவங்க அதுக்கான ஆப்ரேஷனே கிடையாது. அரசாங்கம் வந்து முறையாக பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தான் இங்கே உரிமை. ஆனால் உரிமை இல்லாதவங்க மற்ற பகுதியில் இருக்காங்க அல்லவா, அந்த மாதிரி உள்ளவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு
இண்டிவிஜுவலாகவே அது எம்எல்ஏவாக இருக்கட்டும், கவுன்சிலராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இவங்க இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 3 லட்சம் 2.5 லட்சம் அப்படி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு அவங்களுக்கு வீடு போட்டு தர்றது. இந்த 5 ஆண்டு காலமா ஆட்சி நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதுல வந்து ஏதாவது மாற்றம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல மாற்றம்லாம் இல்ல எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கு எங்க தொகுதி அப்படின்னு சொல்றீங்களா? மாற்றம் இருக்குது. யாராக்கெல்லாம் மாற்றம் தேவையோ அவங்களுக்கு மட்டும் தான் இருக்குது. சில பேருக்கு இல்லை, பல பேருக்கு மாற்றம் எல்லாமே இருக்குது. அவங்களாம் எதிர்பார்க்குறாங்க. அதை செஞ்சால் எம்எல்ஏக்கு இன்னும் நல்லா வரவேற்பு இருக்கும். போனதை கேட்சோட இன்னைக்கு அதிகமாக கேட்க வாய்ப்பு இருந்துக்கலாம். ஆனால் அதை போட்டியாக தான் இப்போ எடுக்க முடியும். மாற்றங்கள் நிறைய இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது. மயிலாப்பூர் தொகுதி முந்தைய மாரி இல்லைம்மா. இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு இது இங்கே இப்போ திரௌபதி அம்மன் கோயில் இருக்கு. அது ரொம்ப பழமையான கோயிலாக இருந்தது. அவர் வந்து எம்எல்ஏ ஆன பிறகு தான் இது பல வருஷமாக பாழடைஞ்சு இந்த இடத்த வந்து நல்லா சீரமைச்சு இன்னைக்கு பொதுமக்களுக்கு நல்லா நிறைய விஷயம் செஞ்சு கொடுத்துருக்காரு. என்ன சொல்றது, வீடு இருக்குது என்று சொல்றது. இந்த வீடுலாம் வந்து நாங்கள் டெம்பரரியாக நாங்களே கட்டிக்கினது. சின்ன வயசுல வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து இங்கே தான் இருக்கிறோம். இந்த வீட்டில் இங்கே இருக்கிற வீடெல்லாம் எடுத்துட்டு கனி நகர் பெருமகம் கொடுத்தாங்கன்னா எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுமா படாதா? அதனால எங்களுக்கு இங்கே தான் வீடு வேணும். கிரிக்கெட் ஆட கிரவுண்டுக்கு இடம் இருக்குது, குப்பை கொட்டுறதுக்கு இடம் இருக்குது. ஏன் எங்களுக்கு வீடு கொடுக்க இடம் இல்லையா? எங்களுக்கு ஒரே கோரிக்கை, எங்க இருக்கிற இடத்துல எங்களுக்கு வீடு வேணும். இந்த இத்தனை வருஷ காலமா இருக்கிறோம், எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு மழை பெஞ்சா வந்து யாரும் எங்களை பாக்குறது, ஏதாவது கொடுக்குறது, ஒரு ஊர் தலைவருங்க பஞ்சத்தாருங்க எதுவுமே எங்களுக்கு கிடையாது. ஒருத்தர் ஒரு உயிரையே விட்டான். இது எங்க தங்கச்சி வீட்டுக்காரு, பெரியம்மா பொண்ணோட தங்கச்சி வீட்டுக்காரு. தண்ணியில வெள்ளத்துல இது ஃபுல்லா தண்ணிமா, இது ஃபுல்லா தண்ணி. அந்த தண்ணியில அப்படியே உழுந்து மூச்சு அடிச்சு செத்து போயிட்டாரு. அந்த சாவுக்கு ஒரு எதுவுமே இல்லை, ஒண்ணுமே கிடையாது. ஒரு 3 புலிகள் வச்சு அவ்வளவு கஷ்டப்படுறா, ஒண்ணுமே கிடையாது. கொட்டா வீடு, இது மாதிரி கொட்டா வீடு தான், ஒண்ணுமே இல்லை. அதுக்கு ஊர் பஞ்சத்தாருங்க எதுவும் பண்ணி வாங்கி தரல. வெளி இடத்துல இருந்து அந்த கட்சிக்காரங்க அவங்க இவங்க யாருமே ஒண்ணும் பண்ணலமா. இது வந்து ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. மாறல. இந்த பாத்ரூம் வந்து எப்படி சொல்றது, நாங்க சின்ன பசங்க இருக்கும் போதுல இருந்து இது இருந்தது. அதுக்கப்புறம் ஏடிஎம் காட்சியில இருந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. திருப்பி டிஎம் காட்சியில வந்து இந்த பாத்ரூமை இடிச்சு கட்டி தரேன்னாங்க. இந்த பாத்ரூம் வந்து இடிச்சு கட்டி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்ன வரைக்கும் இப்ப இந்த ஆட்சி வந்து ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த ஏரியால எனக்கு இந்த குறைய தீர்த்து வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா இப்போ என்ன சொல்வீங்க? இன்னைக்கு அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. இருந்தாலும் அந்த அப்பப்போ செகண்டுக்கு ஜேகிட்டோ மெட்ரோ வாட்டர்லையோ இல்லை ஈபிக்கோ ஏதோ ப்ராப்ளம் இருந்தாலும் உடனே சொன்ன உடனே செஞ்சு கொடுத்துட்றாங்க. அதனால சொல்றது ஒன்றும் இல்லை. ஆனால் அந்தந்த டைம் செஞ்சு கொடுத்ததுனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஊருல இருந்தவங்க எல்லாருக்குமே வீடு கொடுத்தா போதும். இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல இருக்கனால ஒரு 2 வருஷமா தான் நாங்கள் பேச ட்ரை பண்றோம். ஏன்னா எங்களுக்கு வீடு வேணும்ல. அந்த பகுதியில் இருந்தவங்களுக்கு வீடு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்க இருக்கிறவங்க நாங்கள் மட்டும் என்ன பாவம் பண்ணோம்? எங்களுக்கும் வீடு வேணும்ல. அப்போ அவங்க மட்டும் மாடி வீட்டில் இருக்கணும், கடைசி வரைக்கும் வந்து ஓட்டு வீட்டில் உங்களை வீட்டில் இருக்கணுமா? வீடுலாம் வந்து எங்களுக்கு சரிவரான கொடுக்கல. அவங்க கொடுக்கலன்னா 534 வீட்டில் வந்து எங்களுக்கு வந்து சரியா கொடுக்கல. இதெல்லாம் வந்து 62,000 ரூபா இந்த வீடு. அது வந்து 5,34 5,29,400 கொடுத்துருக்குறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எங்களுக்கு இங்க வீடு வேணுமா? நாங்க இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக மாட்டோம். எங்களுக்கு கிட்டத்துல வீடு வேணும். ஏன்னா எங்க பேரம்பத்தில எங்க பிள்ளைங்க படிக்கணும். வெளியிடத்துல எங்க பெரியம்பாக்கம் அங்க இங்க சமைச்சரு போன்றாங்கலாம் போனா நம்மளுக்கு வசதி கிடையாது. போனோடனே டக்குன்னு ஒரு வேலை கிடைக்குமா? கிடைக்காது. போனோடனே ஸ்கூலுக்கு இது கிடைக்குமா? டீஸ் கிடைக்குமா? கிடைக்காது. இதுக்கெல்லாம் எங்களுக்கு இங்கதான் எங்க வீடு வேணும்னா இப்போ ஒரு தெருவு மட்டும் எடுங்க, ஒரு தெருவு வேண்டான்றாங்க. அப்ப அந்த ஒரு தெருவுக்கு எங்க போவாங்க? இருக்குது 2 தெருவு தான். 75 120 வீடு என்னமோ இருக்கு 2 லைனுமே. அந்த 2 லைனுமே எங்களை எடுத்துட்டாக்கா நாங்க எங்க அந்த குப்பத்துல ஊடு தரேன்றாங்க, நாங்க போயிடுவோம். அப்படி இல்லை நீங்க ஒரு லைன் எடுக்கிறோன்னா நாங்க காலி பண்ண மாட்டோம். ஒரு லைன் எடுத்து உங்களுக்கு காவ கட்டுறதுக்கு கட்டி விடுவோம். ஹவுசிங் போண்டுக்கு டைனேஜ் போகணுமா, அதனால ஒரு லைன் எடுத்துட்டு ஒரு லைன் அப்படியே இருக்கட்டும் அப்படின்றாங்க. நாங்க எப்படி ஒரு லைன் எடுத்துட்டு ஒரு லைன் இருக்க முடியும்? நாங்க எல்லாமே அப்படியே தான் போவோம். எங்களுடைய வாழ்வாதாரம் புரியுதுங்களா? ஏற்கனவே வச்சோம் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். அப்போ அம்மா வந்து அங்கே பேசினாங்க, எங்கள் செக்ரட்டரியில் பேசினாங்க. எங்களுக்கு விரிவடைந்த குடும்பங்களுக்கு குடிசை மாற்று வாரியத்தில் எங்களுக்கு விரிவடைஞ்ச குடும்பத்துக்கு வீடு தேவை. ஏன்னா எங்களுக்கு ஏன்னா நாங்கள் பூர்வீகமாக இருந்த இடத்த தான் நீங்கள் வந்து அப்புறப்படுத்திட்டு குடிசை மாற்று வீடு கட்டுறீங்க. நீங்கள் அப்படி கட்டலைன்னா நாங்களே வீடு கட்டிங்கன்னு நாங்கள் சந்தோஷமாக வாழ போகிறோம். புரியுதுங்களா? எங்கள் இடத்த தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்க சட்டசபையில் தமிழக இதில் பேசினாங்க, பேசி அது ரெக்கார்ட் ஆச்சு. புரியுதுங்களா? விரிவடைஞ்ச குடும்பத்துக்கு இவங்களுக்கு வீடு தரணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த மீன் கடை
புரியுதுல, இதால எங்களுக்கு இன்னும் மக்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, போக்குவரத்து பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது. வரப்போறான், மீன் வாங்கிட்டு போக போறான். ஆனா எங்களுடைய வாழ்வாதாரம் அது, புரியுதுல, அதை அப்புறப்படுத்துனீங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் அப்புறப்படுத்துனீங்க. ஏன் இது தேவை? அப்ப மக்களை எப்படி பேணி காப்ப, எப்படி பாதுகாப்ப? எங்க இப்ப இந்த தொழிலே இப்படி இருக்கும்போது மற்ற தொழிலெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? புரியுதுங்களா? ஆக அரசாங்கம் என்பது மக்களை பாதுகாத்து மக்களுடைய தேவை என்னவோ அதை பூர்த்தி செஞ்சா மட்டும்தான் மக்களுக்கு சரியான முடிவு வரும். அப்படி இல்லைன்னா வராது. இப்ப இதே எம்எல்ஏ வந்து போட்டிட்டா அவருக்கு வாக்களிப்பீங்களா? கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. நான் டிவிக்கு தான் ஓட்டு போடுவேன். நான் மட்டும் இல்லைம்மா, ஒட்டுமொத்தமா மயிலாப்பூரம் எதிர்பார்த்துன்னு இருக்குது. அவங்களுக்கு கம்பல்சரி சீட்டு கொடுக்கணும், சீட்டு கொடுத்து மீண்டும் கழிச்சு வரணும். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு இல்லை. இவர் தான் தெரியும், ஆள் என்னன்னு ஒரு போட்டோல பேனர்ல பார்த்தா தெரியும். ஆனா மற்றபடி அவங்க யாரு என்ன எதுவும் தெரியாது. இப்போ வீடு விஷயமா நாங்க போய் இளைஞர்லாம் போய் பேசுறதுக்கு டேட் கேட்டு கூட இப்ப வரைக்கும் கொடுக்கல எங்களுக்கு. அது வராது, வராது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் ஓட்டு போட்டதில்லை. மீண்டும் போட்டிட்டா வாக்கு அளிக்கலாம். முதலமைச்சரை பார்த்து நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்றீங்க? முதலமைச்சர்கிட்ட நான் நிறைய வாட்டி வீட்டில் போயிட்டு ஐயா போட்டோ எடுக்கணும்னால டக்குன்னு பிடிச்சி பக்கத்துல இருந்து என்கிட்ட நிறைய போட்டோ இருக்குது. அதே மாதிரி நிறைய விஷயம் சிரிச்சுன்னே இருக்காரு. எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு வீட்டையே காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இருக்குது நாடு, ஒவ்வொரு மனிதனும். ஆனால் அவர் தமிழ்நாட்டை காப்பாற்றுறா விளையாட்டு விஷயம் இல்லை. திடீர்னு இங்கே இருக்காரு, மயிலாப்பூர்ல இருக்காரு, இதுக்கு போய் ஊருக்கெல்லாம் பயணம் போறாரு. அது உன்னால என்னால முடியுமா? இந்த வயசுலயும் வயசானாலும் சிங்கிள்ஸா அவ்வளோ தைரியமா போறாரு வராருன்னா அவர் வந்து கடவுள் புண்ணியத்துல அவர் நல்லா இருக்கணும். அவர் இனிமேல் வந்து என்ன செய்ய போறாரு, எலெக்ஷன் வரப்போகுதுன்றது. இனிமேல் மீண்டும் வந்து கவர்மெண்ட்ல எந்த இதுவும் ஸ்கீமும் இருக்காது இல்லையா?